ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இந்த உணவுகளை அதிகமாக சாப்பிட்றதால நிச்சயம் நமக்கு சர்க்கரை நோய் வரும். அது எந்த மாதிரியான உணவுகள்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல ஹெல்த் சம்பந்தமான வீடியோக்கள் டெய்லியும் போட்டுட்டு வரோம். உங்களுக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ரொம்ப ஹெல்ப்ஃபா இருக்கும். பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ஹெல்த் இன்ஃபர்மேஷனால யாராவது ஒருத்தவங்க இது பயனடைஞ்சா கூட எனக்கு இது ரொம்ப நன்மை தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நோயாளிகள் தவிர்க்க வேண்டிய உணவுகள் பத்தி பார்க்க போறோம். மோசமான உணவு முறை சர்க்கரை நோய்க்கு அதிகமா வழிவகுக்குது. அவ ரத்த சர்க்கரை அளவு அதிகரிக்க செய்வதோடு மட்டும் இல்லாம இன்சுலின் எதிர்ப்புக்கு எதிராகவும் செயல்படுது. எந்த மாதிரியான உணவு அதிகமா சாப்பிட்டா சர்க்கரை நோய் கட்டாயம் வரும் என்பதை இந்த வீடியோல பார்க்கலாம். வெள்ளை நிறத்தில் உள்ள ரொட்டி, கேக் இது எல்லாமே சர்க்கரை நோய்க்கு வழிவகுக்குது. சுத்திகரிக்கப்பட்ட மாவில் தயார் செய்யப்படும் வெள்ளை ரொட்டி, கேக் ஆகியவற்றில் கிளைசமிக் குறியீடு அதிகமா இருக்கிறதுனால ரத்த சர்க்கரை அளவை உடனே அதிகரிக்குது. இவற்றை அதிகமா சாப்பிடுவது இன்சுலின் எதிர்ப்புக்கு வழிவகுக்குது. நெக்ஸ்ட் ஒன், வறுத்த உணவுகளை சாப்பிடுறது. பிரெஞ்ச் ஃப்ரைஸ், டோனட்ஸ், ஃப்ரைட் சிக்கன் போன்றவற்றில் ஆரோக்கியமற்ற கொழுப்புகள் அதிகமா இருக்கு. வீக்கம் மற்றும் கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிக்குது. இவை இன்சுலின் எதிர்ப்புக்கு எதிராக செயல்படுது. நீரிழிவு நோய் வரும் அபாயத்தை அதிகரிக்குது. நெக்ஸ்ட் ஒன், பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள். சாசேஜ், ஹாட் டாக் போன்ற பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகளில் உப்பு மற்றும் ஆரோக்கியமற்ற கொழுப்புகள் அதிகமாகவே இருக்கு. இவற்றை நீங்க அளவுக்கு அதிகமா சாப்பிட்டீங்கன்னா மெட்டபாலிசத்துல எதிர்மறையான விளைவுகள் உண்டாக்கி நீரிழிவு நோய்க்கு வழிவகுக்கலாம். இனிப்பு சேர்க்கப்பட்ட தானியங்கள். காலை உணவாக நம்ம தானியம் எடுத்துக்கிறது நம்ம உடலுக்கு ரொம்பவும் நல்லது. ஆனா கடைகளில் விற்பனையாகும் இனிப்பு சேர்க்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட தானியங்களை சாப்பிடுவது ரத்த சர்க்கரை அளவை உடனே அதிகரிக்க செய்யுது. இது காலப்போக்கில் உடல் பருமன் மற்றும் நீரிழிவு நோய்க்கு வழிவகுக்குது. ஒயிட் ரைஸ். ஒயிட் ரைஸ் பதப்படுத்தப்படும் போது நார்ச்சத்து, விட்டமின் மற்றும் தாதுக்கள் குறைஞ்சி அதிக அளவு கிளைசமிக் உணவாக மாற்றப்படுது. இது நீங்க தினமும் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ரத்த சர்க்கரை அளவு ஏற்றத்தாழ்வுக்கு வழிவகுக்குது. சர்க்கரை நோய் அபாயத்தையும் தூண்டுது. ஸ்வீட்ஸ், சாக்லேட் சாப்பிடுறதுனாலே இது வருது. சாக்லேட், ஸ்வீட்ஸ் போன்றவை சர்க்கரையின் மூல ஆதாரமா இருக்கு. இதை நீங்க தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்சுலின் எதிர்ப்பு மற்றும் எடை அதிகரிப்புக்கு வழிவகுக்குது. கொழுப்பு நிறைந்த பால் உணவுகள். பால் பொருட்கள் நம்ம உடலுக்கு ஆரோக்கியமானது என்றாலும் கொழுப்பு நிறைந்த பால், சீஸ், கிரீம் போன்றவற்றை நீங்க சாப்பிடும் போது கொழுப்பு அதிகமா இருக்கிறதுல அவை எடை அதிகரிப்பு மற்றும் இன்சுலின் எதிர்ப்புக்கு எதிராக செயல்பட்டு சர்க்கரை நோய் வருவதற்கு வழிவகுக்குது. பொட்டேட்டோ சிப்ஸ். உருளைக்கிழங்கு சிப்ஸ் மட்டும் இல்லாம பாக்கெட்ல அடைக்கப்படுற ஸ்நாக்ஸ் எல்லாத்திலுமே கார்போஹைட்ரேட், ஆரோக்கியமற்ற கொழுப்பு மற்றும் உப்பு இருக்குது. இவற்றை நீங்க அதிகமா சாப்பிடுவது உடல் எடை அதிகரிப்பதோடு ரத்த சர்க்கரை அளவையும் அதிகரிக்குது. சோ இந்த மாதிரியான உணவுகளை நீங்க உங்க வாழ்க்கை முறையில தவிர்த்துக்கிட்டீங்கன்னா சர்க்கரை நோயிலிருந்து நம்ம பாதுகாப்பா இருக்கலாம். இந்த ஹெல்த் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.